வெல்கம் டு பவர் ஸ்லாக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து காரைக்கால் போக போகிறோம். அதான் இந்த வீடியோ. ஏன் நம்ம ஊர்லேருந்து இப்போ நம்ம காரைக்கால் போகிறோம், ஸ்ட்ரைட் ரோடு. அதான் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சகாயில் பஸ் தான் அண்ணங்கோயில். புது ஹைவே இந்த சைடு காரைக்கால். சென்னையிலேருந்து அப்படி நேராக காரைக்கால்னா அப்படின்னு ஹைவே இது மேலே ஏறணும். புது பெட்ரோல் பங்க் இன்னும் திறக்கவே இல்லை. திறந்துட்டாங்களா என்ன? இன்னும் திறக்கலையா? மாட்டி விட்டுட்டு போகலாம். அந்த ரோட்டை ஓப்பன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஹைவே வந்து ஓப்பன் பண்ணல. அந்த சைடில் இது சைட்லாம் வேலை முடிஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. மிஸ்டர் லாரிக்காரா, வழி விடுங்கோ. அண்ணன் வராரு, வழி விடுங்கோ. 3 வண்டி வரும். காத்தரிப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பேர். நான் இப்படிக்கு ஊர் பேர் ஏதோ வக்கீல வேலை நடக்கிறதுனால. வண்டி ரோடுலாம் வேலைலாம் முடிச்சுன்னா ரோடு செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கடா வர? பழைய பெட்ரோல் பங்குக்குள்ளே போனான். இந்த பெட்ரோல் பங்கு வச்சானா 6 மாதம் ஓடிச்சு. அதுக்குள்ளே இந்த பெட்ரோல் பங்கை மூட்டானா. என்ன எதுன்னு தெரியல. அவன் ஒரு கதை சொல்கிறான், என்ன கதைன்னு தெரியல ஒன்றும். என்ன சொல்கிறானுங்க, வந்து உள்ளே வந்து மனுஷன் எலும்புலாம் கிடஞ்சான், அதனால் வந்து மூட்டானோ அப்படிங்கிறானோ. சில பேர் கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிறானோ. என்ன எதிர் ஒழுங்காதுன்னு தெரியல. வாய்ஸ் ரீச்சிடு செம்பருப்பு செம்பதனிருப்பு செம்பதனரிப்பு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு ஒன்றும் சரியே இருக்காது. சரியில்லை, ரோடு சரி இருக்காது. இந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இறக்குற மாதிரி வச்சுருந்தானே. இப்போ இந்த இடத்த வந்து இறக்க வர மாதிரி வச்சுருக்காங்க. வைத்தியக்கார போயிடலாம். ஐயோ மக்கா தக்காளி போகலாம். ஓட்டி நாகப்பட்டினம் காரைக்கால் நேராக போக வேண்டும். இந்த ரோடெலாம் ரோடு நல்லா நடந்துகிட்ருக்கு. இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ரோடு இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் தான் நடக்கும் தெரியல. இன்னும் 2 வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்கான ரோடு. மேங்கோ பண்ணலாம். இந்த இடத்துல ஏன் ரோடை போட்டு நல்லா அந்த ரோடை போய் நாற்று பண்ணி கொத்தி விட்டு வச்சிருக்காமா. சரி அடிக்க போகுது. சட்டி பானை மழை மாதிரி மண்ணை கும்பிட்டு வச்சிருக்கானு பாருங்க. கேமரா கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் இதுக்கு என்ன எதுன்னு ஒன்றும் தெரில. என்ன தெரியுது என்ன எதுன்னே தெரில. நான் பாட்டு எடுத்து ஆன் பண்ணிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அதோடு இப்படி மோசமாக இருக்குது. தண்ணியை ஊற்றி வைக்கிறானே, அப்போ தான் காயம்னு. அதான் நல்லா தார் வந்து படியுமா தண்ணி ஊற்றினாதான். உண்மையாக என்னன்னு தெரியல. அப்போ தான் ரோட்டில் வந்து கொத்தி விட்டு தண்ணி ஊற்றினா தான் ரோடு வந்து தார் போட்டானா ஒழுங்காக படியுமா. அடங்கக்கா அச்சோ
என்ன எப்படி இருக்கு ரோடு? ரொம்ப ரொம்ப மோசமாக்கி விட்டான். மோசம் மோசம், இது ரொம்ப மோசம். இந்த கோயில் வந்து எல்லாம் வண்டிலாம் வந்து நிப்பாட்டிட்டு பஸ் டிரைவர்லாம் இது வந்து இங்கே கும்பிட்டுட்டு போவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான கோயில் இது. கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு. ஒரு தெருவான் மக்கா. என்னடா திரும்பி ரோடு இப்படி ஓடுதானோ? ஐயோம்மா, உடைய போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கானோ எப்போ தான் இதை கரெக்டாக போகிறானோ ரோடு போட போகிறானோன்னே தெரியல. டப்பு அப்படிக்கா போனால் மண் வேறு சறுக்கி விட்டுரும். ஏதான் போகணும். அப்பா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது. நான் நல்ல ரோட்டில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? அந்த நான் போயிட்டு வீடியோ பண்ணுவோம் இப்போ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ரோட்டெல்லாம் தாண்டி வந்தாச்சு. கருவி கிட்டக்கு வந்துட்டோம். ஏதோ கோவில் விசேஷமில் இருக்குது. கட் அவுட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கானோ. போலீஸ் கார் போகுது. இங்கெல்லாம் இன்னும் ரோடு போடணும். அதெல்லாம் போட்டு முடிச்சா தான் இங்கே ரோடு போட்டு ஹைவே வேறு விடுவாங்க உள்ள இருக்கு. தான் கருவி 4 ரோடு. இப்படிக்கா போனோம். நேராக போனால் பூம்புகார் நுழைவாயில். பூம்புகார் நுழைவாயில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்கானாங்க. இல்லை பேட்டரி வண்டி வச்சுட்டு என்ன போட போடுறானோ அவளுக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். சிலு சிலுவென்று பூங்காற்று பூங்கிலியோடு பாசங்கள் ஒன்றே கேளு கண்ணம்மா. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த ரோடெலாம். போகலாம் வரானா? ஆனால் வரானா? இல்லை அண்ணா, லாரிக்காரண்ணா நடந்துக்கோங்க, நான் போய்க்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே, வரேண்ணே. இதெல்லாம் சிலு சிலுன்னு இருக்குது காய்ஸ். சிலு சிலுன்று பூங்காற்று சிலு சிலுன்னு இருக்குது அதெல்லாம். ஏய் தார் போதே. ஆஹா போட்டான ரோடு காய்ஸ். இந்த இடத்துலையும் ரோடு வேலை நடக்குது. ரோடு வேலை நடக்குது இந்த இடத்துலையும். மக்கா. ஓ மொத்தத்துலேயும் ரோடு வேலை நடக்குது காய்ஸ். மடியும் தடியும். தண்ணி ஊற்றிட்டு போயிட்டுருக்கானோ. தண்ணி இதுலேயே ஏற்றுறானோ. ஏற்றிட்டு அதில் போய் ஊற்றுறானோ ரோட்டில் ஃபுல்லாக. ஏன் நடுவில் போட்டு வச்சுருக்கானோ. அதில் ஏதோ பூ தொட்டி, சீட் பிரேக்கரு இது மாதிரி போட போகிறான்னு போல இருக்குது. வாங்கி பிடிச்சிருக்கானோ. ஸ்கூட்டி பாய் இப்படி போகிறீங்க, நாங்களும் போவோம் பாய். இந்த ரோட்லாம் இதாக தான் இருக்குது. சல்ல நம்ம போகலாம். ரோட்டில் எவ்வளோ போக முடியும் அதையும் பார்த்துடுவோம். மூணு கனகராஜ் போகுது. ஓ சரி, கனகராஜ். எவ்வளோ போக முடியும்?
வரைக்கும் தாங்க, 70 கூட தான் போக முடியுது. 80 தொட்டேன்னு நினைக்கிறேன், 80 70 தொட்டேன் என்னன்னு தெரியல எனக்கு. எங்கள் அம்மா அதோட என்ன செருப்பால் அடிப்பாங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டேன் நடுவில் என்னடா பள்ளம். ஸோ கைஸ், இதெல்லாம் ரோடு இதாக தான் இருக்குது. நான் தான் வெளியில் கண்டினியூ பண்ணுறேன், இப்படிக்கு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு அதுவும் தெரியல. இதெல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் ஆன் பண்ணேன் வீடியோ. சொல்ல நம்ம ஜம்மானு போவோம், ரோடு நல்லா தான் இருக்குது அது வரைக்கும். எவ்வளோ தானே போவோம் ஸ்பீடு. குதிக்குது கைஸ் ரோடு, சரியில்லை ரோடு. 80 ஸ்பீடு அவ்வளோதான், இவ்வளோதான் ஸ்பீடு. 80 ஸ்பீடு தான் போக முடிஞ்சிச்சு. குதிக்குது ரோடு, தாங்க முடியல. குத்து 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 குத்துன்னு குதிக்குது. திருவடைக்கல்லி எங்கள் ஊர் பஸ்ஸு போகுது, திருவடைக்கல்லி பஸ்ஸு. திருவடைக்கல்லி சீர்காழி நடுவில் மேலே சில நிப்பாட்டுவானோ, அதுதான் எங்கள் ஊர் பஸ்ஸுன்னு, வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்கூர் முக்கூட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஆக்கூர் முக்கூட்டு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம் கைஸ். இப்படி என்ன அடிக்கிறது, நம்ம ஆக்கூர் முக்கூட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம டீ குடிக்க போகிறோம். ரைட் சைடில் இருக்கு பாருங்க டீ கடை, அதுதான் நாகூர் ஆண்டவரா, நாகூர் டீ ஸ்டால். ஆண்டவர் டீ ஸ்டால், இங்கே தான் நம்ம டீ குடிக்க போகிறோம். எப்படியும் வண்டி அடிப்பட்டு டீ குடிச்சிட்டு வரோம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்சாச்சு, கிளம்புவோம். ஐயோ சுடுது சுடுது, பட்டு வேறு சுடுது. போவோம், கிளம்புவோம். சாவோ எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கரு விட்ரா வந்து வச்சிங்க. ஆக்கர் முக்கட்டி பிடிக்க போனோம், மயாரம், சின்ன கோயில் வழி பிடிக்க போனால் தான் காரைக்கால், அவர் நாகப்பட்டினம், மேங்கோ. இங்கே ஒருத்தர் இருக்கானா, நாங்கள் இப்படி போக மாட்டோம், நாங்கள் இப்படிக்கா போயிடுவோம். வந்தாச்சு. என்னடா அது கற்பட்டியா? ஏப்பா எங்கே போனாலும் ரோடு வேலை நடக்குதாடா. ஐயோ விதியே. சோ 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 என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். கிட்டு வேலை நடக்குது, நம்ம இந்த ரோட்டு பக்கம் போகல, நம்ம இப்படிக்கா நம்ம போகணும். கொஞ்சம் நல்ல ரோடு தான் இது, நல்ல ரோடு தாடே. யாரா நீ புரியா? ஜாயின். ஐயோ விதியே, தலைக்கு போடுறது கையில் மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கேன் நான். தலையில் ஹெல்மெட் போடும்போது போட்டே போடல. சொச்சோ, சரி விடுங்க பார்த்துக்கலாம். எனக்கு ஐயோ ஐயோ ஒன்று. ரோடே ரொம்ப இன்னும் ரோடே போடல. எவ்வளோ நாள் தான் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பானு தெரில. 2 வருஷமாக போட்டுட்ருக்கானோ ரோடு. ஜல்லி சறுக்கி விட்றோம். பாரு எங்கன்றா வரீங்க, லூசு பயல் விளாடாதீங்க. எப்படி வந்துருப்பானா பாருங்க லூசு பய. நல்ல ரோடே இல்லையே, வழுக்குதே, செல்லியா இருக்கு. நல்ல ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதெல்லாம் ரோடே சுத்தமாக நல்லா இல்லை, குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் வீடியோ எடுக்க பண்ணுறேன். தமிழ்நாடு ஹோட்டல் எதுக்கெல்லாமா போடு.
ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கடையூர் வந்துட்டோம். திருக்கடையூர் ஓகே, கேமரா அங்கே இருக்கான்னு தெரியல, கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்கு டாக்ஸி போகுது. டாக்ஸி கிடையாது, புதுசாக கட்டியிருக்கான உள்ள இருக்கு. இப்போ சைக்கிள் போதா தாத்தா, வேகமாக போங்க தாத்தா. தாத்தா தண்ணி கூடு, தேரா கொஞ்சம் தண்ணி கூடு. அப்படியே போனால் தான் தில்லையாடி ரோடு. இடத்துலலாம் ரோடே சரியில்லை, பள்ளமாக இருக்குது, நல்ல நடுவில் குழி விழுந்துருக்கு. ஏப்பா, இது மாதிரி இங்கேயும் இதெல்லாம் கொண்டு போட்டிருக்கானோ. இதெல்லாம் இயற்கையாக இருக்கும், மரமாக இருக்கும். ஜிந்தாகு யாராதே டூக்கில் உறக்கிறானையா. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கையான இயற்கை சீன்கள். ஜிந்தாக்கு ஜின். டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ். எல்லாம் காலேஜ் வருவானுங்களா பசங்க ரயில்வா? என்ன எதுன்னு தெரியல. 50 போகணுமா, நான் 60 போகிறேனே. ஐயோ, டக்குன்னு ஸ்லோ பண்ணிவிடுவான். இதெல்லாம் சைடில் பழம் கடைலாம் வச்சுருக்காங்க. காரைக்கால் 17 கிலோமீட்டர் காய்ச்சி, 17 கிலோமீட்டர். இந்த இடத்துலலாம் அவ்வளோக்கு எதுவும் நல்லா இருக்காது. நான் தரங்கம்பாடிக்கிட்டே போய் கண்டினியூ பண்ணுறேன். இதோட வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு தரங்கம்பாடிக்கிட்டே போய் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? இது என்னமோ ஊர் அது என்ன ஒரு ஞாபகம் இல்லை எனக்கு. நான் இந்த இடத்துல அந்த இடம் நடுப்புற நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆன் பண்ணப்போ. ஏப்பா, நீ இவ்வளோ பள்ளமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பள்ளமாக தான் இருந்துச்சு, இப்போயும் பள்ளமாக தான் இருக்கு. மக்கா ஏதோ படம் எல்லாம் நல்லாயிருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். அனுப்புற இவ்வளோ பெரிய வெள்ளம் இருக்கும் வைக்கிறேன். அடுத்த ரோட்டில் இது வந்து என்ன பேசுகிறாங்க? கேமரா கொஞ்சம் தூக்கிட்டேன். இங்கே ஒரு டனல் மாதிரி உள்ளே கொண்டு வரணும், நல்லாயிருக்கும் பார்க்க. முறுக்கலான்னு பார்த்தா முறுக்க முடியல. எங்கே போய் பல்லாம் வாங்கி வச்சிருக்கானோ போங்க. ரோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் அப்படி தான் இருக்குது, குச்சி தான் போகுது ரோடு ஒரு மாதிரியா. சகாய் சதி நான் தரங்கம்பாடிக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணேன், சரிங்களா? இந்த இது கைஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் தரங்கம்பாடி கிட்டக்க போகும்போது கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி கிட்ட வந்துட்டோம்.
தரங்கம்பாடி கிட்ட நம்ம வந்துட்டோம். தரங்கம்பாடி இதோ நீங்களே இங்கே உணரலாம். அந்த வெயில் வந்து இங்கே அடிக்க ஆரம்பிச்சிடும். கடல் வெயில், கடல்கிட்ட போகிற வெயில் அது. நீங்களே உணரலாம் அந்த இதெல்லாம். டேனிஷ் கோட்டை 2 கிலோமீட்டர். காரைக்கால் 15 கிலோமீட்டரா? தரங்கம்பாடி இது. புதுசாக இங்கே இந்தியன் பேங்க் தந்துருக்காங்கல்ல. காலேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் தரங்கம்பாடி. தரங்கம்பாடிக்குள்ளே போனால் பீச்சு, டேனிஷ் கோட்டை எல்லாம் இருக்கும். நம்ம போகிறது காரைக்கால். இன்னொரு நாள் நம்ம வந்து இந்த இதெல்லாம் அவங்களுக்கு விளாக் பண்ணுறேன், சரிங்களா? கடல் அங்கே இருக்கிறது தான் கடல். உங்கள்கிட்ட இருக்க கடல் இதோ தெரியுது பாருங்க. கடல் சரிதான் என்னன்னு ஃபோனில் தெரியல. ஆனால் இங்கே ரோடு மோசமாக இருக்கும். தூக்கி குலுக்கி தான் போடுது ரோடு. அந்த ஹண்ட்ரட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பொறையார்கிட்ட வந்துட்டோம். பொறையார் கிடையாது, பொறையார் 4 ரோடு. உள்ளே ஒரு 5 மீட்ரு போனால் தான் இது வரும் பொறையார். அது டிஃபனா பொறையார் பஸ் ஸ்டாண்டு. இது என்ன சீட்டு வச்சுருக்கானோ உடச்சிட்டான்ல, கொஞ்சம் உடஞ்சி எம்மா இதாக வச்சுருக்கானோலே. தான் பொறையாறு 4 ரோடு தாண்டிட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த இதெல்லாம் பயங்கரமாக காற்றடிக்குது. ஏன்னா காரைக்கால்கிட்டையும் பீச்சு வந்துருச்சு, தரங்கம்பாடியும் பீச்சு. இல்லை எங்கடா குழுவாமல் போகிறோம், சவுண்டே இல்லாமல் போகிறான் பாருங்க. முன்னாடி போய் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வருது, நம்மளுக்கு கோவம் வருது எனக்கு அவன் பண்ணுறதெல்லாம். சரி காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். செக் போஸ்ட்டில் ஃபுட் பால்லாம் என்னான்னு தெரியல. நம்மளை மோட்டர் லாக்லாம் பண்ணி செட்டப் பண்ணிக்கிட்டு இப்படி வரமேன்னு சொல்லிட்டு மோட்டர் லாக்லாம் செட்டப்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள பிடிப்பானலாம் என்னான்னு தெரியல. அப்போ என்ன பட்டி என்ன பண்ணுறானோ. மேங்கோ ரைஸ் என்ன பண்ணுறான், பணம் கிடையாது. அந்த வண்டியை செக் பண்ணுறான், நிப்பாட்ட சொல்லியிருக்கானோ. நம்மளெல்லாம் நிப்பாட்ட மாட்டானோ. இப்போ பாலத்தில் இவ்வளோ பெரிய பள்ளம் வச்சுருக்கானோ. பாலத்தில் விழுந்தா, தண்ணியில் விழுந்தா என்னத்துக்கு வருது? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம காரைக்கால். எங்க என்ன பாரு, இதுதான்டா எங்கள் ஊர். இந்த மாதிரி நம்ம காரைக்கால். என் தலைவன் சித்தப்பன் தானா 10 கடைக்கு இது பண்ணலாம். சித்தப்பு இல்லை, கடலாக இருக்கு. இங்கேயும் கடை, இங்கே பார்த்தா என் கடைன்னு இருக்கு. இங்கே இங்கேயும் ரொம்பளாச்சு இந்த வளைவெல்லாம் போய். காரைக்கால் போய் இது வரைக்கும் 8 மாதம் ஆகிட்டு. இப்போ தான் போகிறேன். ஆர்டிடி ஆச்சு, ஆர்டிஓவா? ஆர்டிடிங்கிறேன், ஆர்டிஓ கோட்டுச்சேரி காரைக்கால். நாங்கள் காரைக்கால் 8 கிலோமீட்டர் காய்ஸ். போவோம் காரைக்காலுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா காரைக்கால் எடுத்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ, சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இது ரயில் ட்ராக். ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால சரி நம்மள வச்சு போகல. திரும்பி பார்த்தா தெரியும் புதுசாக போட்டது என்னன்னு, சரிங்களா? இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பாய் கைஸ்.